السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين وكان الله غفورا رحيما. لئن لم ينته المنافقون والذين في قلوبهم مرض والمرجفون في المدينة لنغرينك بهم ثم لا يجاورونك فيها إلا قليلا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு சோதனை நிறைந்த ஒரு காலத்தில் கண்ணியமான உன்னதமான உண்மையான மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்து இஸ்லாத்தில் வளரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இஸ்லாம் தான் ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துவதும் ஒரு மனிதனை கேவலப்படுத்துவதும், இஸ்லாம் தான் நம்மை சொர்க்கவாதியாக்குவதும் நரகவாதியாக்குவதும். இஸ்லாத்தின் மூலமாக தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எல்லா நலவுகளையும் வைத்திருக்கிறான். இஸ்லாத்தை விட்டு எறிவதின் மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எந்த விதத்திலும் நலவை நாடுவது கிடையாது. கண்ணியமான சகோதரிகளே, ஆகையால் இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இந்த முழு உலகையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கபூல் செய்யப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இந்த உலகத்தில் இஸ்லாம் மார்க்கம் மாத்திரம்தான். وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. இஸ்லாம் அல்லாத வேறு ஒரு மார்க்கத்தை யார் தன்னுடைய மார்க்கமாக எடுத்துக்கொள்கிறாரோ அல்லாஹ் ஒரு நாளும் அதை அவரிடம் இருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகையால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கண்ணியம், கௌரவம், மதிப்பு, மரியாதை அனைத்துமே
இந்த இஸ்லாத்தை எடுத்து நடப்பதில் மட்டும்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இஸ்லாம் என்ற மார்க்கம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னால், குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால், வஹி வருவதற்கு முன்னால் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு மதிப்பு என்பதே இருக்கவில்லை. பெண்கள் ஒரு வியாபார பொருளாகவே கணக்கெடுக்கப்பட்டார்கள். பெண்கள் அற்பமான ஒரு அல்லாஹ்வின் படைப்பாக இந்த சமுதாயத்தில் நடத்தப்பட்டார்கள். நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வே சொல்கிறான். وَإِذَا بُشِّرَ أَحَدُهُم بِالْأُنْثَى ஜாஹிலியா காலத்தில் யாராவது ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்தது என்பதாக நன்மாராயம் சொல்லப்பட்டால், அல்லாஹ் சொல்றான் பெண் குழந்தை பிறப்பது நன்மாராயம் என்று. ஆனால் அந்த ஜாஹிலியா காலம், அறியாமை காலத்தில் யாராவது ஒருவருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி தகப்பனுக்கு கேள்விப்பட்டால், وَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ அந்த தகப்பனுடைய முகம் கோபத்தால் கருப்பாக மாறுமா. அல்லாஹ் சொல்றான். இப்போ உள்ள தகப்பன்மார் பெரும்பாலும் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையோட இரக்கமாக இருப்பாங்க. பொதுவாக பெண் குழந்தைகளும் தாயை விட தகப்பனோடு இரக்கமாக இருப்பார்கள். ஆண் குழந்தைகள் தகப்பனை விட தாயோடு இரக்கமாக இருப்பார்கள். இது இப்பொழுது நாங்கள் பெரும்பாலாக கண்கூடாக காண்பது. ஆனால் ஜாஹிலியா காலத்தில் ஆண்களுடைய முகம் கருக்குமா தனக்கு பெண் குழந்தை பிறந்தால். يَتَوَارَى مِنَ الْقَوْمِ مِنْ سُوءِ مَا بُشِّرَ بِهِ அல்லாஹ் சொல்றான், பொம்பளை புள்ள பிறந்ததை கேவலமாக நினைத்து வீட்டை விட்டு வெளியே வராமல், சமூகத்தில் தலை காட்டாமல் அந்த தகப்பன் ஒளிச்சு கொண்டிருப்பாராம். யோசிப்பானாம், அயும்சிகுஹு அலா ஹூன் கேவலத்தோடு இந்த குழந்தையை நான் வளர்க்குவதா, அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப் அல்லது உயிரோடு இந்த குழந்தையை குழி தோண்டி புதைப்பதா. சூரத்து தக்வீர் அல்லாஹ் சொல்றான், வஇதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குதிலத் உயிரோடு குழி தோண்டி புதைக்கப்பட்ட அத்துணை குழந்தைகளையும் அல்லாஹ் கியாமத்துடைய நாள்ல எழுப்பாட்டி கேட்பானாம், நீ என்ன பாவம் செஞ்சதுக்காக உன்னை உயிரோட கொண்டான், நீ என்ன பாவம் செய்ததற்காக உன்னை உயிரோட புதைச்சான். அல்லாஹ் கேட்கிறான். புனிதமான ஹரம், எப்படியான ஹரம்? 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த துல்காதா மாதத்திலிருந்து துல்ஹிஜ்ஜா மாதம் வரைக்கும் படையெடுக்கிறார்கள். முழு உலகத்தினுடைய எல்லா மருங்குகளிலிருந்து தரணி எங்கும் தல்பியா முழக்கம். சகோதரர்களே, அந்த புனிதமான ஹரம், ஒரு பறவையை வேட்டையாடுவது அங்கே ஹராம். மதவா குளத்துல ஒரு மரத்துடைய இலையை பிச்சா பாவம் கிடைக்குமா? ஹரத்துடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு புல்லை நீங்க பிச்சாலும் பாவம் கிடைக்கும். மதவா குளத்தில் இருக்கிற ஒரு மண்ணை ஆண்டியாகமை கொண்டு போனா பாவம் கிடைக்குமா? ஹரத்துடைய எல்லையில் இருக்கக்கூடிய மண்ணை கூட இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வது மார்க்கத்தில் தடை. அப்படியான புனிதமான ஹரம் 1 லட்சம் தொழுகை. அந்த புனித ஹரத்துல நாங்க 2 ரகாத் சுன்னத்து தொழுவதும் சரிதான், மதவா குளத்துல 1 லட்சம் தொழுகை தொழுவதும் சரிதான். மக்கா முக்கர்ரமால ஹரமுல் மக்கியில 2 ரகாத் நீங்க தொழுற நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நீங்க மதவா குளத்துல 1 லட்சம் ரகாத் தொழும். அவ்வளோ புனிதமான இடத்துல 84ஆம் நம்பர் கேட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளை உயிரோடு குழி தோண்டி புதைக்கப்பட்ட இடம் என்பதாக அடையாளப்படுத்தப்பட்டது. அப்ப எந்த அளவுக்கு பொம்பளைகளை கேவலமா பார்த்திருப்பான்.
எந்த அளவுக்கு பொம்பளைகளை மதிக்காம மிதிச்சிருப்பான். இன்றைக்கு பேசுறாங்களே சில ஃபண்டமெண்டலிஸ்ட், அடிப்படைவாதிகள், இஸ்லாம் பெண்களை ஒடுக்குது, இஸ்லாம் பெண்களை மூட சொல்லுது, இஸ்லாம் பெண்களை மறைய சொல்லுது. இந்த உலகத்துல பெண்களுக்கு அறிமுகம் கொடுத்ததே இஸ்லாம் தான். இது பெண்கள் வழங்கணும். முதலாவது இந்த உலகத்துல பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததே இஸ்லாம் தான். இதை வழங்கணும் பெண்கள். முதலாவது இந்த உலகத்துல பெண்களுக்கு வாரிசுரிமை கொடுத்ததே இஸ்லாம் தான். இதை வழங்கணும் முதலாவது பெண்கள். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இன்ஹெரிட்டன்ஸ் லோ, வாரிசுரிமை சங்கு சட்டம், பாக பிரிவினை சட்டத்துல பெண்களுக்கு ₹1 கொடுக்க மாட்டான். இன்றைக்கு ஆம்பளைகளுக்கு 2 பங்குண்டா பொம்பளைகளுக்கு 1 பங்கு. யார் கொடுத்தது? இஸ்லாம் கொடுத்தது. கண்ணியத்தை பொம்பளைகளுக்கு கொடுத்தது யார்? இஸ்லாம். மதிப்ப பெண்களுக்கு கொடுத்தது யார்? இஸ்லாம். ஆனா இன்றைக்கு முஸ்லிம் பெண்களும் ஒரு சிலர், நாங்க காலியா வரணும், நாங்க ஜட்ஜா வரணும், நாங்க அப்படி வரணும், இப்படி வரணும், நாங்க பார்லிமெண்ட்டுக்கு போகணும். பிரச்சனை இல்லை. இதெல்லாம் முதலாவது விளங்குங்க. உங்களோட தரம் எங்க இருக்குன்னு முதலாவது விளங்குங்க. உங்களோட கண்ணியம் எங்க இருக்குன்னு நீங்க முதலாவது விளங்குங்க. எது வரைக்கும் மரத்துடைய வேர் நிலத்துக்கு கீழே இருக்குமோ அது வரைக்கும் மரம் செழிப்பா வளர்ந்து 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 காய்கள் காய்த்து பழங்கள் எல்லாம் கனிகள் எல்லாம் கொடுத்து பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இன்றைக்கு வேர் எனக்கு நிலத்துக்கு கீழே இருக்கேலா, மரத்துக்கு தானா ஒரே வெளியே வேலை, நானும் வெளியே வரப்போறேன். வேர் வெளியே வந்தா மரமே சாஞ்சு. இன்றைக்கு மறைய வேண்டிய பெண்கள் வெளியே வந்தாங்களோ சமூகமே அழிஞ்சு போயிட்டு. முழு கண்ணியத்தை தந்ததே இஸ்லாம் தான். முதலாவது உலகத்தில் அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை முதலாக இஸ்லாத்தை கபூல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு ஆம்பளைக்கு அல்லாஹ் கொடுக்கல, ஒரு பொம்பளைக்கு தான் முதலாவது கொடுத்தாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முதலாக இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செய்யும் பாக்கியம், ஷஹீதாகும் பாக்கியம் ஒரு ஆம்பளைக்கு அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் முதலாக சுமையா என்ற பெண்ணுக்கு தான் அல்லாஹ் கொடுக்க. 84 நம்பர் கேட், அதே சுபைக்கால் இருக்குது. சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கபர். குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துர் ரிஜால், ஆண்கள் என்பதாக ஒரு சூறா இறக்கல்ல. குர்ஆன்ல 3வது பெரிய சூறாவே சூரத்துன் நிசா, பெண்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். நான் சொன்னேன், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல 136 இடங்களில் முன்மொழியப்பட்ட நபி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பேசுவதற்கு அல்லாஹ் 5 பெண்களுடைய வரலாறு அல்லாஹ் பேசுறார். முதலாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், இரண்டாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி, மூணாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்த்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா பின்த் முஸாஹிம், நாலாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, ஐந்தாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியின் சகோதரி. ஒரு நபியுடைய வரலாறை பேசுவதற்கு 5 பெண்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறார். ஹஜ்ரத் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون. அல்லாஹ் சொல்றான், முழு உலகத்திலேயும் இருக்கக்கூடிய ஈமான் உள்ள பெண்களுக்கு உதாரணம் உலகத்திலேயே ஆக மோசமானவனுடைய மனைவி. உலகத்தில் ஃபிரௌனோட கெட்டவன் இருக்கானா? உலகத்தில் ஃபிரௌனோட மோசமானவன் இருக்கானா? ஷைத்தானை விட கெட்டவன் அவன். ஏன்? ஷைத்தான் கூட சொல்லல நான் தான் அல்லாஹ், தன்னை அல்லாஹ் சொன்னவன். அன ரப்புகுமுல் அஅலா, நான் தான் பெரிய ரப்பு. மா அலிம்து லகும் மின் இலாஹின் கைரி, என்ன தவிர வேற கடவுளே இல்லை. இப்படிப்பட்ட கேடு கெட்டவனுக்கு மனைவியாக வந்தவர் அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா.
உலகத்துல அவக்கு கிடைச்சத போல கெட்ட மாப்பிள்ளை யாருக்கும் கிடைக்கல. இன்னைக்கு சிலவங்க சொல்லலாம், நாங்க மார்க்கத்தை எடுத்து நடக்க பார்த்தாலும், நாங்க குர்ஆன் ஓத பார்த்தாலும் எங்கட மாப்பிள்ளமார் சரியான மோசம், ஒரு ஒத்துழைப்பு இல்லை, மார்க்கத்தை பத்தி கவலை இல்லை, அக்கறை இல்லை. நான் கேட்கிறேன், ஃபிரௌனை விட மோசமான மாப்பிள்ளையா உங்களுக்கு கிடைச்சிருக்கு? மாப்பிள்ளமார் தீனோட இருக்கணும், அவங்க ஒத்துழைப்பார்கள், இது அவங்களோட சப்ஜெக்ட், அது வேறு. நான் கேட்கிறேன், எந்த பெண்ணுக்காவது இந்த உலகத்துல ஃபிரௌனை விட மோசமான மாப்பிள்ளை கிடைச்சிருக்கா? அல்லது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இதுக்கு பொருள் கிடைக்குமா? இவ்வளோ மோசமான ஒரு ஆம்பளைக்கு மனைவியாக இருந்து ஃபிரௌனுடைய மனைவி முஃமினான பெண்களுக்கெல்லாம் உதாரணமாக மாறினாரா இல்லையா? மாறலாம் சகோதரிகளே, நாங்க நினைத்தா மாறலாம், நாங்க நினைத்தா ஒரு சமூகத்தை உருவாக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வாழ்ந்த பெண்கள், சஹாபி பெண்கள், இமாம்களுடைய தாய்மார்கள் வெறுமனே ஒரு புள்ளே பெற்று வளர்க்கல்ல, ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமூகத்தையே உருவாக்கினார்கள், ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் இமாம்களுடைய தாய்மார். இன்றைக்கு புள்ளைய பெத்தா வளர்த்தா பெண்களுடைய நினைப்பே இன்றைக்கு குறுகிய சிந்தனை. பொம்பளையில்டா உடுப்பு கழுவுற மெஷின், பொம்பளையில்டா சோறாக்குற ரைஸ் குக்கர், பொம்பளையில்டா புள்ள வளர்க்கிற ஆயா, இதா பொம்பளை, இதல்ல பெண். பெண்ணெண்டா யார்? பெண் தான் ஒரு குடும்பத்தின் ஆணிவேர், பெண் தான் ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டியவள். பிள்ளைகள் உம்மாவை பார்த்து தான் வளர்ற, வாப்பா பார்த்து வளர்றல்ல. வாப்பா 24 மணி நேரம் வீட்டில் இருக்க மாட்டார், அவர் வெளியே போவார், ஜமாத்துல போவார், வெளிநாட்டுக்கு போவார், தொழிலுக்கு போவார். 24 மணி நேரமும் ஒரு குழந்தை பார்த்து வளர்வது தாயைத்தான். உம்மா கிட்ட மார்க்கம் இருந்தா தான் அந்த புள்ள கிட்ட மார்க்கம் வரும். உம்மாக்கு மாப்பிள்ளையோடையே ஒழுங்கா பேச தெரியா, அப்ப எப்படி அந்த புள்ள உம்மாவோட வாப்பாவோட ஒழுங்கா நடக்கும்? யோசிச்சு பாருங்க, சிந்தனை கடுங்க. ஆசியாவை பாருங்க, உலகத்திலேயே கேடு கட்ட வந்த மனைவியை பாருங்க, எவ்வளவு சிறந்த பெண்ணாக மாறினார். நான் அல்லாஹ் அல்லாஹ் என்ன வணங்குன்னு அங்க அவன் கத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம், தண்ட மாளிகைக்குள்ள இருக்கிற தண்ட மகாராணி, தண்ட பட்டத்து மகாராணி அவனை மறுத்து விட்டு இஸ்லாத்துக்கு போனா எவ்வளவு கோவம் வரும். ஆசியா என்ன ரோட்டால திரிஞ்ச பொம்பளையா? பட்டத்து மகாராணி ஃபிரௌனுடைய மனைவிண்டா எவ்வளவு அந்தஸ்து. எகிப்து நாட்டு மகாராணி, அரண்மனையில தங்க கட்டில படுத்தவர். நீ போய் அல்லாதான் உண்மை அப்படியா? 4 கம்ப நாட்டினான் ஃபிரௌன். நடு வெயில்ல, பாலைவன சுடு மணல்ல 4 கம்ப நாட்டினான். மனைவியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, யாரா இருந்தாலும் அவனுக்கு பரவாயில்ல, அவனை எதிர்த்தா தண்டனை. ஆட்சியாளர்கள் செய்கிறாக அழகான ஒரு பழக்கம், அவங்களை எதிர்த்தா உலமாக்களா இருந்தாலும் மட்டும் தட்டி போட்டுருவான். அவங்களை எதிர்த்து மார்க்க சட்டமும் பேசப்படாது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஜனாஸா வெளியே வந்தது ஜெயிலில் இருந்து. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஜனாஸா ஜெயிலில் இருந்து தான் வெளியில வந்துச்சு. ஒன்றுக்கும் இல்லை. நீ தலைமை நீதிபதி பதவியை எடு, அபூ ஜாஃபர் மன்சூருடைய கட்டளை, நான் ஒரு நாளும் எடுக்க மாட்டேன். ஏன் எடுத்துட்டு உங்களுக்கு காக்கா பிடிக்கவா, உங்களுக்கு வாலாட்டவா? நீங்க ஒரு சட்டத்தை போடுவீங்க, அதுக்கு எதிராக மார்க்க சட்டம் இருந்தால் நாங்க அதை பேசக்கூடாது. இப்படியான நீதிபதி பதவி எங்களுக்கு தேவையில்லை. இப்படியா ஓடி ஓடி ஒளிஞ்சு ஜெயில போட்டு சித்திரவதை பண்ணி இமாம் அபூ ஹனீஃபா மௌத்தா போனதே ஜெயில. இன்னைக்கு பதவியை கேட்டு சண்டை. 1 கோடி ரூபாய் தாரேன், கொஞ்சம் நீங்க ஒதுங்குறீங்களா? 2 கோடி ரூபாய் தாரேன், கொஞ்சம் நீ ஒதுங்குறியா? நான் கொஞ்சம் முன்னுக்கு வாரனே. என்னத்துக்கு? பெரிய ஜனாதிபதி பதவிக்கு அல்ல, இந்த இந்த சின்ன 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 வட்டார பதவிகள். எவனையாலும் தள்ளிவிட்டு சொத்தையெல்லாம் செலவழிச்சு முசாபா பண்ணி பண்ணி காசை கொடுத்தாவது நாம் பதவிக்கு வரும். ஒருத்தர் வந்தார் எங்கட மதரசா விஷயமா, அவருக்கு ஒரு பெரிய பதவியை தரட்டாம், அவரை போடட்டாம், ஆள் அனுப்புறார். நான் சொன்னேன், கியாமத்து நாள் வரைக்கும் முன்ன போடுறேன். பதவி கேட்கிறவனுக்கு அல்ல பதவி,
நான் சொன்னேன் எங்கட நிர்வாகத்திட்ட கியாமத்து நாள் வரைக்கும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பதவியை கொடுத்துறாரு. யாரு பதவி வானாங்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பதவி. யாரு தேடி தேடி ஆள் அனுப்பி கேட்டு பிச்சை வாங்குற பதவியை. சகோதரிகளே, கண்ணியமானவர்களே, இப்ப ஃபிரௌன் என்ன செஞ்சான்? 4 கம்ப நாட்டினான். وَفِرْعَوْنَ ذِي الْأَوْتَادِ الَّذِينَ طَغَوْا فِي الْبِلَادِ 4 கம்ப நாட்டி கால் 2யும் 2 கம்புல, கை 2யும் 2 கம்புல, மனைவியுடைய சொகுசாக ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த ஆசியா, லக்ஷரி லைஃப் வாழ்ந்த ஆசியா, கையை நீட்டினால் காலடி 1000 வேலைக்காரர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணம், இஸ்லாத்தை கபூல் செஞ்ச ஒரே ஒரு காரணம், வேற எந்த குத்தமும் செய்யல. உண்மையான ரப்பாக ஏற்ற ஒரே குத்தத்துக்காக கருவாடு மாறி காய போட்டிருக்கான் ஃபிரௌன். சொன்னான், நீ இஸ்லாத்தை உரியா இல்ல உண்ட தலையில கல்ல போட்டு கொள்ளவா? நீ கல்ல போட்டு கொண்டாலும் சரிதான், என்னத்தை போட்டு கொண்டாலும் சரிதான், இஸ்லாத்தை விடுவதற்கு நான் தயாரில்லை. இன்னைக்கு ஒரு 100 பவுன் 10 பவுன் நகையை கொடுத்து கேட்டு பார்த்தவளம் என்ன நிலைமை. இவரை உரியா ஒரு 100 பவுன் நகை தடமாறுவா. தங்கமா மாப்பிள்ளையா? தங்கமா மாப்பிள்ளையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண், உங்களை குறையா சொல்லல, ஒரு பெண்மணி மாப்பிள்ளை கொரோனா காலத்துல கஷ்டப்பட்டு கொழும்புகள்ல கடைகள் எல்லாம் பூட்டி கூலிக்கு கடை எடுத்து 2-3 கடை செஞ்சவர். எத்தனையோ பவுன் நகரிக்க அவர்கிட்ட கடையெல்லாம் பூட்டி யாராவாரவும் இல்லை. ஒரு 15-20 லட்சம் கடன். இந்த பொம்பளை கிட்ட இருக்குது 20-30-40-50 பவுன் நகை. நீ கடன் எடுத்தா எனக்கு என்ன, பிச்சை எடுத்தா எனக்கு என்ன, 1 பவுன் நகையை நான் தரணும், நீ எப்படியாவது கட்டிக்க, எப்படி பஞ்சாரி கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ளமார் இப்படி எல்லாம் கிடைக்கிறது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கோடீஸ்வரி, மக்கால உள்ள அவ்வளவு பணக்காரனும் ரெடி அந்த பொம்பளையை கல்யாணம் முடிக்கிறது. ஏன்? ஜாஹிலியா காலத்திலேயே தாஹிரா, பரிசுத்தமானவள் என்று பெயர் எடுத்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால 2 கல்யாணம், 2 மாப்பிள்ளையும் மௌத். திருமணம் முடிக்கிற ஐடியாவே இல்லை. ஆனா ஒரு ஏழை வாலிபர், ஒரு அனாதை வாலிபர், இளம் வயசு, அவருடைய நம்பிக்கை, அவருடைய நாணயம், அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கம், அவரால் கிடைத்த பரக்கத், இதை மட்டும் பார்த்து இவரை திருமணம் முடிச்சால் நல்லமே. இன்னும் நபி பட்டமும் கிடைக்கல, இன்னும் நபி பட்டம் கூட கிடைக்கல. செலவழிச்சு கல்யாணம் முடிச்சு, ஏழையை கல்யாணம் முடிச்சு, கண்ட சொத்தை எல்லாம் அவருடைய மார்க்கத்துக்காக அள்ளி கொடுத்து, எப்படி சீதேவி. உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நேசித்தது அம்மா ஆயிஷா அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புகாரில வருது, யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாஸி இலைக், உங்களுக்கு ஆக விருப்பம் யார்? சொல்லுவாங்க ஆயிஷா. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கோபம் வர அளவுக்கு ஹதீஜாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வந்த கோபம் ஏசி போட்டாங்க. உங்களுக்கு இந்த பல்லுழுந்த வயசாலியுடைய கதையை விட்டா வேற கதை இல்லையா? அவ வயசுல மூத்தவ தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 15 வருஷம் மூப்பு ஹதீஜா அம்மா. இந்த பல்லுழுந்த வயசாலியுடைய கதையை விட்டா வேற கதை இல்லையா உங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகமெல்லாம் மாறிவிட்டு, முகமெல்லாம் செவத்துட்டு சொன்னா, ஆயிஷா அப்படி சொல்லவானா, இத் ஆமனத் பி வ கஃபர பி அன்னாஸ். ஏ ஆயிஷா, முழு மக்கா வாசிகளும் என்னை நிராகரித்தார்கள், ஆனா இந்த மனைவி ஹதீஜா என்னை ஈமான் கொண்டாள். நல்ல மனைவிக்குரிய முதலாவது அடையாளம், மாப்பிள்ளையை நம்பணும். முதலாவது உங்களுக்கா வகி வந்த அல்லாஹ்க்கு வேற ஆள் கிடைக்கலையா? இப்படி கேட்கல ஹதீஜா அம்மா. மலைக்கு போய் என்ன சரி கலண்டுட்டா, இப்படி எல்லாம் கேட்கல. எனக்கு அப்படித்தானே கேட்கிறேன். இவருக்கா எனக்குண்டா நம்பிக்கை இல்லை. மாப்பிள்ளையை உற்சாகமூட்டக்கூடிய மனைவி. முழு உலகமும் முழு மக்காவும் முஹம்மதை நிராகரித்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த பெண் சொன்னால், நான் உங்களை ஈமான் கொள்கிறேன், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். வஸத்தகத்னி இத் கذبني الناس. ஆயிஷா, எந்த மக்காவாசி எனக்கு சாதிக் என்பதாக, உண்மையாளர் என்பதாக பட்டம் தந்தானோ அந்த மக்காவாசி சொன்னா இவர் பொய்யன் என்றார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யன் என்றான். ஆனால் என்னுடைய மனைவி அந்த ஹதீஜா, இல்லையா ரசூலல்லாஹ், நான் சொல்கிறேன் நீங்க உண்மையாளர், நான் உங்களை நம்புறேன். வபாசத்னி பிமாலிஹா இத் ஹரமனி அன்னாஸ். இந்த இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு, இந்த மார்க்கத்தை வளர்க்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்கிறதுக்கு மக்காவாசி ஒருவன் ஒரு ரூபா தரல. இஸ்லாத்துக்காக மக்காவாசி ஒரு ரூபா செலவழிக்கல. எந்த மனைவி ஹதீஜா தன்னுடைய முழு சொத்தையும் அள்ளி கொட்டினார். ஹதீஜா, ஆயிஷா, எந்த தாய்க்கும் எந்த மனைவிக்கும் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தரல. அல்லாஹ் அந்த ஹதீஜாவின் மூலமாக மட்டும்தான் எனக்கு தகப்பன் என்ற அந்தஸ்து அல்லாஹ் தந்தார். ஆகையால் அவ போல சிறந்த மனைவி கிடையாது. இதுதான் சாதனை, இதான் சாதனை. பிறவும் சொன்னான், கல்ல தூக்கி போட்டுக் கொள்ளுவேன், நீ மார்க்கத்தை உடல்லண்டா. விட முடிய போட்டான் ஓடர், கல்ல தூக்கி போட்டு தலையில. கையேந்தின ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? அல்லாஹ்வுக்காகத்தானே, இஸ்லாத்துக்காகத்தானே, மார்க்கத்துக்காகத்தானே. என்னத்துக்கு இந்த கஷ்டம் எல்லாம் படும்? கஷ்டப்பட ரெடி இல்லை, இன்னைக்கு தியாகம் செய்ய ரெடி இல்லை. அல்லாஹ்வுக்காக எவ்வளவு பெரிய தியாகம். கையேந்தி சொன்னா, இத் காலத் ரப்பி பினி லி இந்தக பைதன் ஃபில் ஜன்னah. முதலாவது ஆசியா கேட்ட துவா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு தாண்டு கேட்கல, சும்மா சொர்க்கத்தில் ஒரு வீடு தாண்டு கேட்கல. ஆசியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய துவாவை பாருங்க, யா அல்லாஹ் சுவர்க்கத்தில் உனக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தர வேண்டும். இப்போ உடனடியா, வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய அநியாயத்தை விட்டும் என்ன பாதுகாக்கணும். கல்லு மேலிருந்து கீழே வந்து விழுவதற்கு முன்னால் அல்லாஹ் உடனடியாக சுவர்க்கத்தில் அவனுக்கு பக்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி அப்படியே ஆசியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டி, கல்லு உழுவுறதுக்கு முன்னால் ரூஹையும் அல்லாஹ் கைப்பற்றிட்டார். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர். இன்றைக்கு முழு உலகத்தில் வாழ்ந்த எல்லா முஸ்லிம்கள் பெண்களுக்கு, ஈமானுள்ளவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் ஓதப்படும் குர்ஆனாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். கியாமத் நாள் வரைக்கும் ஓதக்கூடிய குர்ஆனாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆசியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு. ஆகையால் கண்ணியமான சகோதரிகளே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆகப்பெரிய பாக்கியம் இந்த பெண்களுக்கு செய்திருக்கக்கூடிய பாக்கியம்தான் இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம். உலகத்தில் இமாம்கள் உருவாகியது, உலகத்தில் மிகப்பெரிய ஆலிம்கள் உருவாகியது, எல்லாத்துடைய பின்னணியும் பெண்கள் தான். எல்லாத்துடைய பின்னணியும் பெண்கள். துஹ்ஃபே தாலிபாத் और முஅல்லிமாத்ங்கற கிதாப்ல எழுதுறான், துஹ்ஃபே தாலிபாத் और முஅல்லிமாத்ங்கற கிதாப்ல எழுதுறாங்க, ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அஜ்மீர்ல வாழ்ந்த மிகப்பெரிய அல்லாமா, அவருடைய ஒரு பிரயாணத்துல 70,000 இந்துக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்களாம். 12,000 பாவம் செய்த முஸ்லிம்கள் தௌபா செய்தார் ஒரு பிரயாணம். இன்னைக்கு நாங்க 70 வருஷம் உலகத்துல வாழ்றோம், எங்களால ஒத்த இஸ்லாத்தை விளங்கல். 50 வருஷம் 40 வருஷம் வாழ்றோம், எத்தனை பேர்த்த போய் அல்லாஹ் பத்தி நாங்க சொல்லியிருக்கோம். எங்க கூட்டாளி, எங்களோட குடும்பம், எங்களோட நண்பர்கள், எங்களோட வீட்டுக்குள்ள எத்தனை பேர் தொழுகை இல்லாம இருக்கான். பாப்பா இருந்தா போற, பாப்பா இல்லாட்டி தூங்குற, அம்மாவும் பாவம்
தூங்கட்டுமே புள்ள. எல்லாம் கண்ணை மூடினா தான் விளங்கும், இங்க ஒன்றும் விளங்க. எல்லாம் கண்ணை மூடும் வரைக்கும் தான். ஒரு பிரயாணத்தில் 70,000 பேர் இஸ்லாத்தை கபூல் செய்வதாக இருந்தால் எப்படியான பிரயாணமாயிருக்கும்? எப்படியான பிரயாணம்? சந்தோஷம் தாங்க முடியாமல் ஓடி வந்து சொன்னாராம் தாயிடம், அம்மா எனக்கு இப்படி ஒரு செய்தி. தாய் பெருசா கணக்கெடுக்கிறது. நான் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க கணக்கெடுக்காம இருக்கிறீங்க. சொன்னாவா, மகனே இது உன்னுடைய கட்டித்தனம் அல்ல. நீ கை குழந்தையாக இருக்கும் போது உனக்கு பால் தரக்கூடிய நேரத்தில் ஒரு தரம் கூட நான் துவா செய்யாமல் பால் தந்தது கிடையாது. யா அல்லாஹ், என்னுடைய குழந்தையை வைத்து நீ தீன ஹயாத்தாக்குவாயாக. அதான் இன்றைக்கு அல்லாஹ் உன்னை வச்சு தீன ஹயாத்தாக்குற. இன்றைக்கு எடுத்தெடுப்புல அப்படி போவாய் இப்படி போவாய் அந்த பிள்ளைக்கு பதுவா செஞ்சா அந்த பிள்ளை அப்படித்தான் போகும். அதெல்லாம் காஜா மொயினுத்தீன் சிஸ்தியை விடுவோமே. இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமாம், முழு உலக பெண்களுக்கும் உதாரணம். இமாம் சுதைஸ் மக்காவுடைய முசல்லாவை 42 வருஷமா ஆட்சி செய்கிறார். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு பள்ளிவாசல்ல 10 வருஷம் இமாமா இருந்தா சும்மாவே சொர்க்கம் கிடைக்கும். பள்ளிவாசல்ல 10 வருஷம் இமாம செஞ்சு மோதினா இருந்தா, மோதினையும் சேர்த்துக்கொள்ளணும், மோதினாவோ இமாமாவோ இருந்தா இவங்க படுத்துற பாட்டுக்கும் கொடுக்குற சம்பளத்துக்கும் சும்மாவே சொர்க்கம் கிடைச்சிடும். பள்ளியில வரக்கூடிய திண்ணை தோழர்களுக்கு மண்டைக்கு சப்ஜெக்ட் இல்லாட்டி இமாம் தான் சப்ஜெக்ட். ஒரு நிமிஷம் பிந்தினார், அவரும் பாத்ரூம் போகணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லையே, அவர் சொர்க்கத்துல வாழலையே. அவரும் பாத்ரூம் போவார், அவருக்கும் தேவைகள் இருக்கு, அவருக்கும் பெட்ஸ் போகும், அவருக்கும் செயின் கொஞ்சம் கலரும், அவருக்கும் காய்ச்சல் வரும். ஒரு நிமிஷம் ஆயினா சரி முழு தலையும் இப்படி திரும்பும், ரொபோட தலை மாதிரி. ஆளை காணலையா, வரலையா வரலையா. 42 வருஷமா உலகத்தின் சிறந்த பள்ளி வாசல். நான் சொன்னேனே 2 ரக்காத் தொழுதாலே இங்க 1,00,000 ரக்காத் தொழுகிற நன்மை. 42 வருஷமா எவ்வளவு நன்மை அந்த மனுஷன் சேர்த்திருப்பார். யோசிப்பார். உலகத்துல பொறாமப்படணும் இதை பார்த்து தான். பணத்தை பார்த்து, பட்டத்தை பார்த்து, பதவியை பார்த்து, அரசியலை பார்த்து பொறாம. பாரு பாரு அவன் வந்துட்டான், பாரு பாரு என்னோட தான் இருந்தான், புஷ்பைஸ்கல்ல போனான், பாரு பென்ஸ் கார்ல போறான், நான் நடந்து போறேன். இதை பார்த்து பொறாமப்படுங்க. தீனை பார்த்து, இஸ்லாத்தை பார்த்து, மார்க்கத்தை பார்த்து, குர்ஆனை பார்த்து இப்படி நானும் வரணும்னே ஆசைப்படுங்க. மாம் சுதைஸ் 42 வருஷம் 1982ஆம் ஆண்டு முதலாவது மக்ரிப் தொழுகை ஹரம் ஷரீஃப். இன்றைக்கு அர்-ரயீசுல் ஆம் லிஷூனில் ஹரமைன், மக்கா மதீனாவுடைய பிரசிடென்டே அவர்கள். யார் தந்தது? யாரால வந்தது? தாயுடைய ஒரு வார்த்தை. உலகமெல்லாம் பிரபல்யமான சம்பவம் இது. தாயுடைய ஒரு வார்த்தை. பாப்பாவுடைய நண்பர்களுக்கு சாப்பாடு ஆக்கி வச்ச சோத்துல ஒரு சின்ன புள்ள என்ன செஞ்சிச்சு, மண்ணள்ளி போட்டுச்சு. நம்மண்டா என்னத்தை சொல்லியிருப்போம், கை உடைய, கழுத்தோட கட்ட தொலைஞ்சி போக, உனக்கு இத்தானா வேலை. தாய்க்கு வந்த ஆத்திரம், இந்த ஆத்திரமான கட்டத்தில் அந்த தாய் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உன்னை ஹரத்துடைய இமாமாக ஆக்கட்டும், ஓடி போயிரு. அழுதழுது சொன்னார், அன்றைக்கு இந்த தாய் செஞ்ச துவா, அன்றைக்கு நான் ஹரத்துடைய இமாம். அதே இடத்துல அந்த தாய் நசமா போன்னு சொல்லி இருந்தா இன்றைக்கு இமாம் சுதைஸுடைய அட்ரஸ் இருந்திருக்குமா? ஆக கெட்ட அரபியா தெரிஞ்சிருப்பான். தாயுடைய பதுவா வாங்கி செஞ்ச துவா ஒரு வார்த்தை, எந்த நேரம் அல்லாஹ் கபூல் செய்வான்னு தெரியாது. இன்னைக்கு அவருக்கு பின்னால தொழுறதுக்கு எத்தனையோ பேருக்கு ஆசை. இந்த உம்ராக்கு ஹஜ்ஜி போனா அவரை காணாட்டி கேட்கிறேன், சுதேஷ் வரலையா, நாங்க தான் கொண்டு வந்து இறக்கணும் ஹெலிகாப்டர்ல. அவர் நினைச்ச நேரம் வருவார், நினைச்ச நேரம் வர மாட்டார். ஏன்? அது ஒரு சந்தோஷம். அவருக்கு பின்னால தொழுவேன்னு சொல்றேன், அவருடைய குரலை கேட்கறது ஒரு சந்தோஷம். முழு உலகம் எல்லாம் அவரை போல ஓதுறதுக்கு ட்ரை. காகம் குயிலாகி சொந்த குரலையும் மறந்துச்சான் காஷ்மீரி. அசலா ஓதுறவங்க இருக்காங்க. மலேசியால இருக்கிறார் காரி சுக்ரி அலி, சுதேஷ் மாதிரியே ஓதுவார். பாகிஸ்தான்ல இருக்கிறாரு மௌலானா சாத் நுஅமானி, கிட்டத்தட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா காத்தாங்குடிக்கு வந்து போனார். சுதேஷ் மாதிரியே ஓதுவார். அது மக்களுக்கு ஒரு பெருமையா போயிடுச்சு. ஒரு தாயுடைய வார்த்தை தான்.
ஒரு தாயுடைய வார்த்தை. உருவாக்கினது தாய்மார். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் 2 வயசுல அனாதை. எங்க பிறந்த? கஸ்ஸால பிறந்தவர். கஸ்ஸா பலஸ்தீன் யுத்த வெள்ளம் இரத்த வெள்ளம் அழிக்கப்பட்ட பூமியா இருக்குது, அங்க பிறந்தவர் இமாம் ஷாஃபி. 2 வயசு. வேற தாயிண்டா இன்னொன்றை பார்த்து முடிச்சுட்டு போயிருப்பா. இளம் வயசு தாய் பார்த்தா இந்த புள்ளையை எப்படியாவது உருவாக்கணும். புள்ளே தன்னுடைய ஆசைகளை இச்சைகளை தியாகம் செஞ்சு அந்த புள்ளையை தூக்கிட்டு தாய்க்கு கேள்விப்படுது மக்கால தான் பெரும் உலமாக்கள் இருக்கிறாங்க. தூக்கிட்டு வந்தா மக்காவை. தூக்கிட்டு வந்து 6 வயசுலேயே முழு குர்ஆனையும் பாடமாக்க வச்சான். 6 வயசுல முழு குர்ஆனையும் பாடமாக்கியாச்சு. தாய் செஞ்ச வேறு என்ன தெரியுமா? மக்காவில் உள்ள அவ்வளோ பணக்கார ஊடுகளுக்கும் போய் பிஞ்ஞாங்கோப்பை கழுவி கொடுக்கும். பிஞ்ஞாங்கோப்பையை கழுவி கொடுத்து அதுல வார சல்லி எடுத்துதான் பொழப்பு நடத்துற. மகனை ஓத வைக்கிறது. 9 வயசு. 9 வயசுல முவத்தா மாலிக் முதலாக தொகுக்கப்பட்ட ஹதீஸ் கிரந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அப்படியே பாடமாக்கினார். முழுக்க ஒரு ஹதீஸ் கிரந்த 3000 ஹதீஸுக்கு மேல சங்கிலி தொடரோட பாடம். ஹத்தசனா 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 சொன்னா, மகனே இப்போ மக்கால இருந்து மதீனால இருந்து படிச்சது போதும். யமன் தேசத்துல பெரும் உலமாக்கள் இருக்கிறாங்க, அங்க போய் படி. யமனுக்கு அனுப்பியாச்சு. அங்க போய் படிச்சு திரும்பி வந்து சொன்னா, மகனே பக்தாதுக்கு போ, அங்க பெரும் உலமாக்கள் இருக்கிறாங்களாம். அங்க பக்தாதுக்கு போனா எத்தனையோ வருஷம் 25 வருஷத்துக்கு மேல இல்முக்காக செலவழிக்கப்பட்டுச்சு. நம்மண்டா யோசிப்போம், உம்மாவுக்கு கல்யாணம் முடிச்சுட்டாரு, ஐடியாவே இல்லை போல. படி படி படி. நான் பாத்திரம் கழுவுறேன், நான் ஊடா போய் பாத்திரம் தேய்க்கிறேன், ஆனால் நீ படி, இல்ம அடை. அந்த தாயுடைய தியாகம். மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி நடக்குது. இமாம் ஷாஃபியுடைய அறிவு ஆற்றலை கண்டு மாமன்னர் ஹாரூன் ரஷீத் இமாம் ஷாஃபியை கொண்டு போய் அரச தர்பார்ல உட்கார வச்சார். ஊருக்கு போற காலம் ஒரு பேக் நிறைய சும்மாவே ஹாரூன் ரஷீத் உலமாக்களை கண்ணியப்படுத்துறவர். அவருக்கு சொல்றதே முஹிப்புல் உலமா, உலமாக்களின் நேசர் அவர். உலமாக்களை ஒவ்வொரு வருஷமும், ஒரு வருஷம் ஜிஹாதுக்கு போவார், அடுத்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போவார். அவர் ஜிஹாதுக்கு போற வருஷத்துல 400 உலமாக்களை ஹஜ்ஜுக்கு அனுப்புவார். இமாம் மாலிக் இருந்தது ஹாரூன் ரஷீதுடைய சபையில, இமாம் ஷாஃபி இருந்தது ஹாரூன் ரஷீதுடைய சபையில, அல்லாமா பஹ்லூல் ஹாரூன் ரஷீதுடைய சபையில இருந்தவர். பெரும் உலமா தலைகள். ஒரு பேக் நிறைய தங்க காசை கொடுத்து அனுப்பி விட்டார். ஊருக்கு போய்த்து வாங்க ஹசரத் வாரார். ஒரு பேக் நிறைய தங்க காசு எடுத்துட்டு வாரார். 10 பாத்திரம் தேய்க்கிறார். ஹசரத் ஊருக்கு வாரத்துக்கு முன்னாலேயே மக்காக்கு செய்தி வந்துட்டு மகனை ஹாரூன் ரஷீத் மன்னர் கண்ணியப்படுத்தி மாஷா அல்லாஹ் ஒரு பை நிறைய தங்கத்தை கொட்டி அனுப்புறார். சுப்ஹானல்லாஹ். தாயுடைய உள்ளம் எவ்வளவு கொழுந்திருக்கும். இவ்வளோ காலமா நான் பாத்திரம் பிஞ்ஞாங்கோப்பை கழுவி பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் ஒரு விடுவை தந்துட்டான். இதுக்கு பின்னால நான் காலுக்கு மேல காலை போட்டு மகாராணி மாதிரி உட்காரலாம். செய்தி கொண்டவர்கிட்ட சொன்னா, மகன்கிட்ட சொல்லுங்க, ஷாஃபி கிட்ட போய் சொல்லுங்க, ஹரத்துடைய எல்லையிலேயே நிறைய மிஸ்கிங்கள் இருப்பாங்க ஹரியா கட்டு. மன்னர் தந்த அவ்வளோ தங்கத்தையும் அவ்வளோ பேருக்கும் பங்களிக்க சொல்லும். கொடுத்துட்டு அவர் எப்படி வெறுங்கையோட போனாரோ அதே மாதிரி தான் இந்த மக்காக்குள்ள அவர் வரும். அவ்வளோ சல்லியும் சதக்கா கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி தாய்மார்கள் உருவாக்கியது தாய். இன்றைக்கு இமாம் ஷாஃபி உலகத்துல வாழ்ந்தது 53 வருஷம் தான். 52 வயசுல மௌத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் இன்றைய கணக்கெடுப்பின் படி முழு உலகத்துல வாழக்கூடிய 180 கோடி முஸ்லிம்கள்ல 52 கோடி முஸ்லிம்கள் பின்பற்றுவது ஷாஃபி மதுஹப். அவ்வளோ நன்மையும் கபருக்கு போகுமா இல்லையா அந்த தாய்? இதைத்தான் சொல்றேன். பெண்கள், நீங்களாம் சும்மா அந்த உடுப்புகள் ஒரு மெஷின் இல்லை, வாஷிங் மெஷின் இல்லை. நீங்க தான் சமூகத்தை உருவாக்க வேண்டிய ஆக்கள், இஸ்லாத்தை வளர்க்க வேண்டிய ஆக்கள். இன்னைக்கு மாப்பிள்ளை இஸ்லாத்தை எடுத்து நடந்தாலும் பொம்பளை விடுறல. கல்யாணமா அது மரபை கொண்டு போகவே வேணும், இல்லாட்டி கல்யாணம் ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்பட்டு விடும். கல்யாணமா அது ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு பொண்ணு உடுப்படுத்து உடுப்பாட்டதே வேணும். அது அன்றைக்கு மட்டுங்க.
மரம் அந்த பொன் கபருக்கு போய் கிளவியாகும் வரைக்கும் அது கொடுக்க மாட்டாளே. 50 கிலோ 20 கிலோ 15 கிலோ பாரமல் மனுஷன் உடுப்பானா அந்த உடுப்பெல்லாம் எவ்வளோ அநியாயம், எவ்வளோ வேஸ்ட். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅலமுன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முஅனத்தன். எந்த திருமணம் ரொம்ப சிம்பிளா நடக்குமோ அதுதான் அல்லாஹ் அதிகமா பரக்கத் செய்யற திருமணம். இன்றைக்கு திருமணம் எந்த கல்யாணத்தை திரும்பி பார்க்கும். சொல்றார், நாங்க இஃப்தார் நடத்தினதே எப்படி தெரியும் தானே, இப்ப கல்யாணத்தை லேசா நடத்தேலுமா, கல்யாணத்தை நடத்தேலுமா லேசா கொஞ்சம் பார்க்கணுமே ஆக்கள். அங்க ஆக்கள் பார்க்கிற மர 2 பேரும் காலி கோட்ல நிக்கிறேன். பரக்கத்து இல்லாத திருமணம், பரக்கத்து இல்ல. ஊருக்கு உலகத்துக்கு காட்டி போட்டோ எடுத்து பொண்ணை மாப்பிள்ளை ஒண்டா வச்சு பொம்பளையில கொண்டு போய் வச்சு ஒரு திருமணம். என்கேஜ்மெண்ட்லயே நான் சொல்லிட்டேன் பக்கத்துல இருந்தவர்கிட்ட, இது உருப்படுறேன்னு நான் நினைக்கல. நான் எழுப்பிட்டு வந்துட்டேன். இன்னொருத்தர், பெரிய படம் இவர் என்னையா, அது ஒரு என்கேஜ்மெண்ட், அது என்ன மாப்பிள்ளைய கொண்டு போயிட்டு பொண்ணை போல இருப்பாட்டி வச்சிருக்கிறான். மாப்பிள்ளை என்கேஜ்மெண்ட்டு பொண்ணை மாதிரி இருப்பாட்டி மாப்பிள்ளைய கொண்டு வச்சிருக்கு. இங்கால பொம்பளையே அங்கால ஆம்பளை, இதுக்குள்ள நாங்க வேற பயானுக்கு போறதுக்கு நான் வந்துட்டேன். சரியா போயிட்டு உம்ராக்கு போயிட்டு வாரன் வந்து அந்தண்டைக்கு பலாங்கொடையில சும்மா முடிச்சுட்டு வரேன். கோல் வருது. இந்த யாரு சொன்னாரோ என்ன இவர் படம் காட்டிட்டு போறாருன்னு அவரே கோல் எடுக்கிறார். இந்த சின்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, கல்யாண பிரச்சனை. அது பிரச்சனை வரும்னு தெரியுமே. என்ன பிரச்சனை? இல்லை இந்த நாங்கள் வந்து இனி ஒரு படித்த மட்டத்தில் உள்ள மாப்பிள்ளை இல்லை, நாங்கள் வந்து கொழும்புல ஊடு தாரண்டம். சரி, மாளிகாவத்தையில் ஒரு ஊடிக்கு கொண்டு போய் காட்டினேன். வானாதான் என்ன பிட்டியது, வெள்ளம் பிட்டியில் ஒரு ஊர் ஒன்று இருந்துச்சு, காட்டினேன். வானாதான் கிரேன் பாஸ்ல ஒரு ஊர் ஒன்று இது காட்டினேன். வானாதான். அப்போ எங்கே வேணுமாம்? பம்பளை பிட்டியில இல்லாட்டி கொள்ளு பிட்டியில் வேணுமாம். சரி, ஏன் புள்ள பிறந்தா ரோயல் காலேஜில் ஓடணுமாம். மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். அடுத்து என்ன பிரச்சனை? கார் ஒன்று கொடுத்தோம். என்ன கார்? பிரீமியோ கார். அது வானாதான். அவுடி இல்லாட்டி பென்ஸ் வேணுமா? அப்படியா? நான் சொன்னேன், உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். இது அவ்வளோத்துக்கும் காரணம் நீதானே மார்க்கம் தெரிஞ்ச ஒருத்தர். மார்க்கத்தை தெரிஞ்சிட்டு அல்லாவுக்கு மாத்தமா கல்யாணத்தை நடத்தினியே, நீ வாப்பா மாதிரி எனக்கு நீங்க. ஆனா நான் சொல்ல கோவிச்சு கொள்ள வேணாம், எவ்வளோத்துக்கும் காரணம் நீங்க. பென்ஸு கேட்கப்படாம லெம்போகினி கேட்கும் செஞ்ச வேலை. அல்லாஹ் விளங்குறல்ல, ரசூல் விளங்குறல்ல, மார்க்கம் விளங்குறல்ல, ஹலால் விளங்குறல்ல, ஹராம் விளங்குறல்ல. ஊரு பார்த்தா போதும், பேர் புகழ் கிடைச்சா போதும். ஆகையால் பெண்களே, உங்களோட கையில தான் அல்லாஹ் ஆண்களுடைய கடிவாளத்தை வச்சிருக்கிறான். நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான் ஓடுது. என்ன செய்ய? கொஞ்சம் சொன்னதான் அவரு கேட்பார். ஆகையால் மார்க்கத்தை, ஒழுக்கத்தை, பிள்ளைகளுக்கு கண்ணியத்தை, ஈமான இஸ்லாத்தை கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய பொறுப்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்க. நீங்க தஹஜ்ஜத் தொழுதாதான் அந்த புள்ள சுபஹாவது தொழு. மகரிபுக்கு பின்னால நீங்க கொஞ்சம் குர்ஆன் ஓதினா தான் அந்த பிள்ளையும் குர்ஆன் எடுத்து ஓதும். மகரிபு பின்னால நீங்க நாடகத்தை பார்க்க உட்கார்ந்தா அந்த புள்ள போன் எடுத்துட்டு போய் ஃபேஸ்புக் பார்க்கும். இது ரியாலிட்டி. இது கசப்பாக இருந்தாலும் இதான் உண்மை. எந்த வீட்டுல படம் பாட்டு டிவி பார்க்கிற பழக்கம் இருக்குமோ அடிச்சு சொல்லுவேன், அந்த வீட்டுல சாலிகான பிள்ளைகள் உருவாக. ஏன் பரக்கத்தே இல்லையே. முதலாவது உருவப்படம், அதுல அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்கள் அலங்காரத்தோட அரை குறையோட மலக்குமார் அந்த வீட்டுக்கு வருவாங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்களா? ரஹ்மத்துடைய மலக்கு வருவாங்களா? அப்ப எப்படி குடும்பத்துல நிம்மதி இருக்கு? எப்படி சந்தோஷம் இருக்கு? நீங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீங்க ரெடி இல்ல, அல்லாஹ் இவருக்கு பரக்கத்தை கொட்டணும். என்ன விதியா? அல்லாஹ்வை நீ சந்தோஷப்படுத்து, அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்துவார். அல்லாஹ்ட மார்க்கத்தை நீ மதிச்சு நட, துனியால அல்லாஹ் உன்னை மதிப்புக்குரியவனாக துனியாலையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் வாழ வைப்பார். அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை மதிச்சு நீங்க நடங்க. அந்நிய ஆண்களுக்கு முன்னால மறைஞ்சி பாருங்க, முகத்தை மூடி பாருங்க, மார்க்கத்தை எடுத்து நடந்து பாருங்க, குர்ஆனை படிச்சு பாருங்க. அல்லாஹ் உங்களை கொண்டு பெரும் பெரும் உலமாக்கள் அல்லாஹ் உருவாக்குவோம். இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரையும்
ஊர் மக்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. சிறந்த பெண்களாக உருவாக்குவாயாக. உனக்கு பொருத்தமான பெண்களை குழந்தைகளை உருவாக்குவாயாக. இந்த ஊரை கபூல் செய்வாயாக. ஊர் மக்களை கபூல் செய்வாயாக. இம்மை மறுமையின் வெற்றியை கொடுப்பாயாக. நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. ஒத்துமையான ஊராக ஆக்குவாயாக. 100% தொழுகையாளிகளை உருவாக்குவாயாக. 100% ஃபர்தாவுடைய வாழ்க்கையை உருவாக்குவாயாக. உனக்கு வழிபடி நடக்கக்கூடிய மக்களை உருவாக்குவாயா. மேலும் மேலும் இஹ்லாஸ் உள்ள தக்வா உள்ள ஆலிம்கள் ஹாஃபிர்கள் முஃப்திகளை யா அல்லாஹ் இந்த ஊர்ல நீ உருவாக்குவாயாக. உன்னுடைய பரக்கத்தை திறந்து கொடுப்பாயாக. இமாம்கள் முஅத்தின்கள் யா அல்லாஹ் நிர்வாகிகள் எல்லாரையும் கபூல் செய்வாயாக. எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக அந்நியர்களுடைய கெடுபிடிகளை விட்டும் பாதுகாப்பாயா. இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அந்நியர்களுக்கும் நேர்வழியை கொடுப்பாயா. இதாயத்தை கொடுப்பாயா. இஸ்லாத்தை கொடுப்பாயா. அதுக்கு காரணமாக இந்த ஊர் மக்களை நீ ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், நம்முடைய துவாக்களை கபூல் செய்வாயா. கடைசி முடிவை மதீனா முனவ்வராவில் மஸ்ஜிது நபவியில ரௌலா ஷரீஃப்ல சுஜூதுடைய நிலைமையில சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் சிறப்பு முடிவாக்கிய சாய்ந்தவர்கள் அப்பாவ மாவட்டம் கல்முனை தொகுதி சாய்ந்தவர்களிலிருந்து நம்முடைய ஊருக்கு எமது விசேட அழைப்பை வருகை வந்திருக்கின்ற குருநாகல் தெரியா கொண்ட இமாம் திருநெல்வேலி மதரசாவுடைய அதிபர் ஷேக் ஜாஹிர் அலீம் ஆஷிக் அவர்களுக்கு எமது நிர்வாகம் மாற்ற சார்பாக நம்பிக்கை தெரிவிக்கின்றோம். எமது இந்த குறுகிய அழைப்பை ஏற்று வருகை தந்த கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் அவர்களை அழைத்து வந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள் ஆண்கள் அனைவருக்கும் குறித்த நன்றிகளை கூறி மற்றொரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரைக்கும் இத்துடன் இந்த நிகழ்வுகளை இப்பொழுது